கொஞ்சம் பேசுவோம். இந்த நிகழ்ச்சிக்காக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நம்ம வந்திருக்கோம். ஏன்னா தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளும், தமிழ்நாடு அரசு கிராம ஊராட்சி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குவர் சங்கத்தினுடைய அதாவது கூட்டமைப்பு சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் இன்னைக்கு வந்து மனு கொடுத்திருக்காங்க. அது விஷயமா எதுக்காக மனு கொடுத்தாங்க என்பதை பத்தி இப்போ நிர்வாகிகளிடம் நம்ம அதை பத்தி பேச போறோம். ஐயா வணக்கம். மாவட்ட அதாவது கிராம ஊராட்சி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குவோர் சங்கத்தினுடைய கோரிக்கையை, அதாவது தாய் சங்கமாக இருக்கிற தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கத்தினுடைய திருவாரூர் மாவட்ட தலைவர் ஐயா அவை நம்ம இப்போது சந்திக்கிறோம். எதுக்காக நீங்க இப்போ வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்திருக்கீங்க, என்ன மனு கொடுத்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கம் திருவாரூர் மாவட்டம் இணைப்பு சங்கமான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குவருடைய மாநில சங்கத்தின் அறிவுறுத்தலின்படி சென்னையில் ஊரக வளர்ச்சி இயக்குனர் அவர்களையும் ஊரக வளர்ச்சித்துறை டைரக்டர் நிர்வாக இயக்குனர் ககன்ஜித் பேடி அவர்களையும் சந்தித்து நீண்ட நாள் கோரிக்கையான அனைத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கும் நாடு தழுவிய ஒரே சம்பளம் வழங்க வேண்டும் என்று பல நாட்களாக வலியுறுத்தப்பட்டு வந்தது. அனைத்து மாவட்டங்களிலும் வெவ்வேறு முறையில் அவர்களுக்கான ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் கணக்கு எண் 1 மற்றும் 7 ஊதியம் வழங்குவதாக ஊராட்சிகளில் தெரிவிக்கப்படுகிறார்கள். ஆனால் சில நேரங்களில் அந்த நிதி பற்றாக்குறையின் காரணமாக கணக்கு 1 நிதி இல்லை என்று ஊதியம் வழங்குவதை தாமதப்படுத்துவதாலும் நீண்ட நாட்களாக நிலுவைத் தொகை வைத்துள்ளதாலும் தற்பொழுது கணக்கு எண் 7 இருந்து ஊராட்சி செயலாளர்களுக்கு அறிவுறுத்தி அந்த தொகையை நிலுவை இல்லாமல் வழங்குவதற்காக மாநில தலைவர் திரு செல்வம் அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக அனைத்து மாவட்டங்களிலும் இன்று மனுநீதி முகாமில் மனு அளித்து அனைத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குவர்களுக்கும் ஒரே சம்பளம் வழங்குவதற்கான அந்த முடிவை இப்பொழுது மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கிவிட்டு மாவட்ட நிர்வாகிகள் வந்திருக்கும். அதன் விளைவாக வருங்காலங்களில் அனைவருக்கும் நிலுவை இல்லாமல் அனைத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குவர்களுக்கும் ஊதியம் கிடைப்பதற்கும் ஒரே ஊதியம் வழங்குவதற்கும் இந்த நடைமுறை நடவடிக்கை பலனளிக்கும் என்ற எங்களுடைய கருத்தை தற்பொழுது மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து தெரிவித்து வந்திருக்கிறோம். மிக்க நன்றி. நன்றி.